வெளிநாட்டை கண்காணிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பலம் கிடையாது. ஈவன் சவுதி அரேபியாவே வெளிநாட்டு உளவு பிரிவுகளை வச்சில்ல, அரபு நாடுகளை வெளிநாட்டு உளவு பிரிவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு அரபு நாடு கிடையாது. பெர்ஷியன் வளைகுடாவில் இருக்கிற ஈரான் மட்டும் அரபு நாட்டுக்குள்ள வரமாட்டாங்க. அவன் பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் அல் அக்ஸா பிரிகேட் ஒன்று வச்சிருக்காங்க. வெளிநாடுகள்ல உளவு பார்க்கிற அமைப்பு அது மொசாது மாதிரி. ஏன்னா அவன் அதை செய்யறதுனால இவனும் என்ன அப்பவே உருவாக்கிட்டாங்க. நீ மட்டும்தான் எங்களை கண்காணிப்பியா, நாங்களும் உன்னை கண்காணிப்போம்டா என்று சொல்லி ஒன்றை வச்சிருக்கிறாங்க. இந்த மொசாது வெளிநாடுகளை கண்காணிக்கும், வெளிநாட்டுகளில் பிரச்சனைகளை உண்டாக்குறது, அரசாங்கங்களை கிழக்கிறது. அதே நேரத்தில் ஷின்பத்துன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த ஷின்பத்து எதுன்னு சொன்னா உள்நாட்டு உளவு பிரிவு, உள்நாட்டுக்குள்ள வேலை பார்க்கிறது. அதை தாண்டி அமான் ஒன்று வச்சிருக்கிறாங்க, 8800 வச்சிருக்கிறாங்க. இப்படி பல பிரிவுகளை வைத்து அவங்க தங்களை ஸ்டேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. பயத்தொண்ட உண்டாக்கினாங்க. எப்பெல்லாம் உருவாக்கினாங்க? இதே பாலஸ்தீன பிரச்சனை இப்படி காலாகாலம் உச்சம் தொடுகிற நேரத்தில் முகமது கடாஃபி உச்சத்தில் இருக்கிற நேரம், லிபியாவினுடைய அதிபராக இருக்கிற நேரம், அவர் அந்த அரபு எழுச்சியில கொல்லப்பட்டுட்டாரு. அந்த சம்பவத்துக்குள்ள நாம் போகல. ஆனா முகமது கடாஃபி அவருடைய மார்க்க ரீதியிலான போங்குகளை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா நாடுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லிபியா உலக வங்கியில் கடன் பெறாத ஒரு நாடு. எல்லோருக்கும் மின்சாரம் இலவசம், பெட்ரோல் இலவசம். ஈவன் பெட்ரோல் விற்கும் போது எண்ணெய் வியாபாரத்தில் வருகிற வருமானத்தில் அந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு பங்கு போகும். இந்த அளவுக்கு முகமது கடாஃபி நாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற நேரம். கடாஃபிட்ட இருந்த ஒரு டேலண்ட் என்னன்னு கேட்டா, ஒரு 2 ஹவர் கிடைச்சா தன்னுடைய தான் எந்த கருத்துல இருக்கிறாரோ அந்த கருத்தின் பக்கம் ஒருவரை ஈர்க்கிற அளவுக்கு பேசுவான் அந்த ஆளு. ஒரு 2 ஹவர் அவரோட உட்கார்ந்து ஒருத்தன் பேசிட்டான்னா கடாஃபி சொல்றது சரியா தானே இருக்குது அப்படின்னு நம்பிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு என்ன ஆகுதுன்னு கேட்டா, கடாஃபி உயிரோட இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கும் இடியமீனுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்படுகிற ஒரு 2 ஹவர் 2 பேரும் விமான பயணம் ஒன்றை மேற்கொள்கிறார்கள். இந்த விமான பயணம் தான் கடாஃபியினுடைய முழு செய்தி. கடாஃபின்னா யாரு, இடியமீன்னா யாருங்கிற செய்திகளை பெரும்பாலும் கொண்டு வந்து சேர்த்த ஒரு சம்பவம். இதுல என்ன ஆகுதுன்னா, அந்த பலஸ்டைன் பிரச்சனையை பத்தி இடியமீனோட பேச உகாண்டாவினுடைய அதிபர் இடியமீன், அவரை பத்தி அவரு மனுஷரிச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் கதை. அதனால அதுக்குள்ள போகல. அது அமெரிக்காவுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா வேண்டிய கதையை சொல்லுவான். ஏன்னா அந்த அலையை நிறுத்தணும்னா எதையாவது பண்ணுவாங்க. இந்த முகமது கடாஃபியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஹவர் பயணம் போகும்போது இடி அமீனுக்கு என்ன பண்றாருன்னா, பலஸ்டைனை பத்தி உனக்கு தெரியுமா, பலஸ்டைன் எப்படி இருந்த நாடு தெரியுமா, அந்த நாட்டுக்குள்ள எப்படி இஸ்ரேல் உருவாக்கப்பட்டுச்சு தெரியுமா, நம்ம ஒரு 2 ஹவர் பயான் பண்றோம்னா இந்த 2 ஹவர் பயான அந்த ஆள் போகிற பயணத்திலே சொல்லி முடிச்சிட்டாப்ல. இறங்கும் போது கடாஃபிக்கு இடி அமீன் கையை கொடுக்கிறாரு. இதுக்கு பிறகு ஓண்ட இடத்துல என்ன பார்ப்பேன், நானும் ப்ரோ பலஸ்டைனியன் தான், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிட்டு போறாரு.